மதுரையில் அரசு ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, என்ன மாதிரியான கோரிக்கைகளை அவங்க வலியுறுத்துறாங்க? மேலும் இந்த போராட்டம் தொடர்பான விவரங்கள் என்ன? ராதா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 80க்கும் மேற்பட்ட, அதாவது 80% மேற்பட்ட அலுவலர்கள் அதாவது தற்செயல் விடுப்பு போராட்டம் எடுத்து இருக்கிறார்கள். இதன் காரணமாக பல அலுவலகங்கள் பூட்டு போட்டு காலியாக இருக்கின்றனர். தொடர்ந்து அரசு தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அரசு அளித்த முக்கிய வாக்குறுதிகளான அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் தற்செயல் எடுத்து விடுப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இங்கே அந்த மாநிலத்தினுடைய தலைவர், மாநில சங்கத்தினுடைய மாநில தலைவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், என்னென்ன காரணங்களுக்காக இந்த தற்செயல் எடுத்து விடுப்பு போராட்டம் நடைபெறுது? உங்களுடைய கோரிக்கை என்னங்க சார்? எங்களுடைய பிரதான கோரிக்கை புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவேன் என்று தேர்தல் காலத்தில் திமுக வாக்குறுதி அளித்தது. அதேபோல் சத்துணவு, அங்கன்வாடி, கிராம உதவியாளர்கள் போன்ற சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்றும், தொகுப்பூதிய மதிப்பூதிய முறைகளை ரத்து செய்து அவர்களை நிரந்தர காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வருவோம் என்றும் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள். 4 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய பிறகும் கூட அது பற்றி முதல்வர் எந்த அறிவிப்பும் அறிவிக்காத நிலையில் தற்போது இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம் என்று சொல்லி இருப்பது என்பது அரசுடைய ஆசிரியர் மீதில் மிகுந்த வேதனையை அளிக்கிறது. எனவே நாங்கள் அதை ஏற்கவில்லை. உடனடியாக இதை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். சமீபத்தில் கூட கரூரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் முதல்வர் தெரிவித்தார், வரிகொடா இயக்கத்தை நாங்கள் நினைத்தால் ஒரு நொடியில் அமல்படுத்துவோம் என்று. அந்த வார்த்தையை நாங்கள் வரவேற்கிறோம். முதல்வர் பின்னால் அணிதிரள நாங்கள் அரசுடைய ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறோம். அதை போலவே தான் அரசுடைய அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு தமிழகம் வந்ததற்கு ஒரு நொடி போதும் என்பதைத்தான், அதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம். உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் எங்களுக்கான அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஜெயராஜ ராஜேஸ்வரன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம். குறிப்பாக ராதா, நீங்களே கேட்டு இருக்கலாம், அரசு 2021ஆம் ஆண்டு அந்த தேர்தல் காலகட்டத்தில் தங்களுக்கு அளித்த அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலமுறை ஊதியம் அளிக்கப்பட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இவர்கள் இங்கே ஆர்ப்பாட்டம். அதே போல மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரை 80%க்கும் மேற்பட்ட அலுவலர்கள், அதிகாரிகள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராதா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க, அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மணிகண்டன், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.